ராஜா அப்படின்னா ராஜா, ராஜாவா இருக்கிற ஈஸ்வரன் தான் ராஜேஸ்வரன். மகா ஈஸ்வரன் பேர் தான் மகேஸ்வரன், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மகேஷ். அந்த மகா ஈஸ்வரனுடைய குமாரன் தான் மகேஷ் குமார். நம்ம பசங்களுக்கு மகேஷ் குமார்னு பேர் வைக்க மாட்டோம், ஏன்னா அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனா ரிச்சர்டுன்னு பேர் வைக்கிறதுக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்கு காரணம் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால கிடையாது. இயேசுநாதர் பேர் வைக்கிறது என்ன, இப்படி பேர் வைக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன்னாக்க, இன்னைக்கு மக்கள் உள்ள வராத காரணங்கள் என்னங்கிறத கடந்த 2 வருஷமா நான் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். They are all very good people. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எல்லாம் வெளியில் உள்ள மக்கள் நல்லவங்க. இதே ஊழியக்காரர் இப்ப மீசியோட உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ஐயா கேரளாவில் போய் ஒரு ஐபிசி சர்ச்சில் பிரசங்கம் பண்ண ட்ரை பண்றாருன்னா இவரை விடுவாங்களா? அவர் மீசையுடையவராக காணப்படுகிறார். ஐயோ, அந்த மீசை எடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் மீசை எடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்? ஐயா, ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை பற்றி மட்டும் பேசாம மீதி எல்லாத்தையும் பற்றி அழகா பேசிட்டு இருக்காங்க. இயேசுநாதர் எப்ப வருவேன்னு அவர் சொல்லல. நம்ம ஆட்கள் அதை பற்றி இப்ப டேட்டு போட்டு பேசிட்டு இருக்காங்க. இயேசு எதெல்லாம் சாதாரணமா விட்டாரோ அதை பெருசா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இயேசு ரொம்ப சீரியஸா பேசினாரு, அதை பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. இப்ப நான் இயேசுநாதர் சீரியஸா பேசுற ஒரு டாபிக் பற்றி பேச வந்திருக்கேன். It's really serious and the people are also serious about it. They really expect from us. அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார் பிரதர் அப்படி சொன்னா, பிரதர் இயேசுநாதர் சீக்கிரமா வர்றார் பிரதர் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னாரு, பிரதர் அவர் லேட்டா வந்தா ஏதாவது ப்ராப்ளமா பிரதர்? அவனுக்கு அது ஜோக்கா போச்சு. சார் 42 வருஷமா கேட்கிற சார், தோ வர்றாருன்னு வரலையே, அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல பேசுங்க சார்ன்ற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அவனுக்கே தெரியுது நாம பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது கிடையாது. நாம பேச வேண்டியது மிக 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 முக்கியமான சப்ஜெக்ட். எது பிரைமா ஆண்டவர் சொன்னாரோ அதை விட்டுட்டோம். I'm going to teach about that subject today. இப்போ இந்த பாட்டை ஒரு லைன் பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா பாடுவோம். பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா, உலகிற்கு ஒளியான ஜோதீஸ்வரா, இயேசு